சரி, ₹1 இட்லி விற்கிறீங்க, சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது, கட்டுப்படி ஆகுதா? ஓடியாருதுவா நம்மள நம்பி ஓடியாருதுவா. சரின்னு அதை போட்டும் போக்கலாம் வரணும். அப்படித்தானே அந்த 20 வருஷத்துக்கு ₹1 போடும்போது அப்புறம் என்ன அதான் போட்டுருக்கீங்க? நல்லா பெருசாக தாங்க இருக்கு போடு. வேற லெவல். ₹1 கொடுக்கணும், ஏனோ தானெல்லாம் கொடுக்கலங்க, டேஸ்ட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. கார சட்னி அல்டிமேட். இப்போ அவங்களுக்கு உதவி நீங்கள் யாரும் கிடையாது? உதவி இருக்காங்க, இருந்தாலும் உதவி பண்ண மாட்டாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் வாங்க, பாட்டியை வந்து யாரும் ப்ரொமோட் பண்ணுறோம், பாட்டியை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த வீடு இதெல்லாம் கொஞ்சம் பழைய செட்டப்லேயே இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் அதில் அவங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் வரதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சூடாக இருக்குது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதா? ஆமாம். என்ன படிக்கிறீங்க? 5 இட்லி சாப்பிடுவேன். நான் 30 வருஷமா கல்யாணம் ஆகிட்டு வந்தேன்பா, நான் பார்த்துருக்கேன். விசேஷம் சாப்பிடலையா? விசேஷத்துக்கு சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான வீடியோங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பாட்டி வந்து ₹1 இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற கடலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ₹1 இட்லி கொடுத்துருக்குறாங்க, வித்து சட்னி சாம்பாரோட சுட சுட ஆவி பறக்க இட்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் மாலுமியார்பட்டின்ற ஊரில் சாலமேட்டு தெருவில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நிறையா இருக்குதுங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தேன், 8 மணிக்கு நல்ல க்ரௌடு. ஸோ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம், பாட்டிக்கிட்ட பேசுவோம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு, இட்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதையும் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் நம்ம பாட்டிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு போவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஆனால் நீங்கள் இப்போ எத்தனை இட்லி வாங்குறீங்க? நிறைய வாங்குற மாதிரி இருக்குது. இவர் வந்து டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டாரு. அந்த மாதிரி மொத்தமாக எத்தனை பேருக்குண்ணா அது? 7 பேருக்கு எத்தனை இட்லிண்ணா? 7 பேருக்கு இட்லி. எத்தனை இட்லி? 10 இட்லி. 10 கரெக்டாக இருக்கும் வயிற்றுக்கு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம்ல? ஆமாம், பெருசாக தான் இருக்குது. நான் கூட ₹1 இட்லி மினி இட்லி கொடுத்துருவாங்க நினச்சேன். நல்லா பெரிய சைஸ் இட்லி தான். ₹1 தாராளமாக சாப்பிட்லாம். அதான் 10 பேர் 10 பேர் கூட சாப்பிடுவோம். ஆனால் வேற 10 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். ஓகே ஓகே. டெய்லி கேட்பாங்க. சாம்பார் சட்னி இது நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கண்ணா, எல்லாருக்கும் பாட்டியில் இட்லி கொடுத்து முடிக்க முடியுமா? இருக்குமா அந்த அளவுக்கு மாவெல்லாம் வச்சிருக்காங்க? அப்போ எத்தனை மணிலேருந்து கடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓ, 6 மணிக்கெலாம்? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணி வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும்? 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 10 மணிக்கு. ஓகே. அதுக்கே நிறைய பேர் இட்லி காலி ஆகிடும். பெரிய சாப்பிட முடியாது, வேற சாப்பிட்டு போவாங்க. சூப்பர். ஆனால் இந்த வயசுல பாட்டி வந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ணுறாங்க. நான் கூட சரி யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தா இந்த மாதிரி சட்னி அவங்க ஓகே. இவங்களே பார்த்துக்குவாங்க. சரி, பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஏதாவது சொல்லுங்க மக்களுக்கு. திருச்சி அந்த வரலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகே, சந்தோஷம். வரவங்க அந்த கம்மல்ல அடிச்சிடறாங்க. சிப்பாட்டில் அடிச்சிடறேன். இப்போ நாங்கள் வேலை பதிவு 10 பேராக சாப்பிட்டோம். ஆமாம். இப்போ வெளியில் போய் டிஃபன் சாப்பிட்னா 50 ரூபா ஆகிடும். ஒரு ஆளுக்கு 50 ஆகிடும். இது நீங்கள் மொத்தமாகவே 70 முடிச்சிட்டீங்க. நீங்கள் என்னண்ணா நல்லா டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க? இல்லை, இட்லி சாப்பிட தாங்க வந்தேன் நான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா. பாருங்க மக்களே, குடும்பத்தோட வந்துக்கிறாங்க. எல்லாம் விசேஷத்துக்காக வந்திருக்கோம். விசேஷம் சாப்பிடலையா? விசேஷத்துக்கு சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சான்ஸே இல்லை. அதனால வந்து இந்த பாட்டிக்கு ஒரு இது கொஞ்சம் வேற மாதிரி நீங்கள் ஆக்கி விட்றணும். வேற மாதிரி இப்போ இந்த இது இடத்த சொல்றீங்களா? இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்ப்பாங்க மக்கள், அதிகாரிகளும் பார்ப்பாங்க. பாட்டிக்கு ஆனால் ஸ்டேஜ் விட கண்டிப்பாக மேலே கொண்டு வரும். ஓகேங்க, வேற மாதிரினா உங்களை அதுலேயே கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி கண்டிப்பாக வந்து செய்வோம். இப்போ நானும் போகிறப்ப பாட்டிக்கு வந்து என்ன தேவைன்றதை கேட்டு என்னால் முடிஞ்சது சின்ன ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் போவேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு போங்க. வந்தது அதுக்கு தானே. இவங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இங்கேருந்து சாப்பிடுவாங்களா? நான் இவ்வளோ தூரம் சாப்பிடாம போயிடுவேன். கண்டிப்பாக சாப்பிடுவேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவேன் நான். கண்டிப்பாக. ரொம்ப நல்லதுங்க. சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ நாளமா இங்கே ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்களா? வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ முதல் தடவை வந்துக்கிறீங்க. அப்போ ஆர்வமாக இருக்கிறீங்க. நீங்களும் என்ன மாதிரி தான் ₹1 இட்லி எப்படி தான் இருக்குன்னு பார்த்து ஓகே சாப்பிட்டு சொல்லுங்கள். தலைவர் வந்து நம்ம கூட இருக்கிறாப்புல, இவர் தான் இந்த ஏரியா தலைவரா? ஆமாம். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. யூடியூப் சேனல் பேர் என்னங்க? தரன் பாய்ஸ். கொஞ்சம் இதை கிட்ட வச்சு பேசினா கேட்கும். தரன் பாய்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இட்லி சாப்பிட வந்திருக்கோம். இல்லை நான் அதை கேட்கல. என்ன படிக்கிறீங்க? 10வது. பார்த்தீங்களா? 10 படிக்கிறான். 8 இட்லி சாப்பிடுவீங்க? 5 இட்லி சாப்பிடுவோம். போதுமா 5 இட்லி? சின்னதாகுது. 5 இட்லி பத்துமா? போதும். எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க? நான் 8 வருஷமா சாப்பிட்றேன். 8 வருஷமா கணக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. டெய்லி இங்கே தான் சாப்பிடுவீங்களா டிஃபனு? வீட்டில்? வீட்டில். லஞ்சு? வீட்டில் சாப்பிடுங்க. டிஃபனு ஆயா கையில் சாப்பிட்டா தான் திருப்தி.
ஆமாம். சூப்பருங்க. இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நாங்கள் பச்சாங்குளத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸ்கூலில் போய் சொல்லுவீங்களா எங்கள் ஊரில் இந்த மாதிரி ₹1 ஒரு ஆயா இட்லி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? கூட்டு வந்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்துக்கிறீங்களா? சாப்பிட்டுக்கிறாங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க சாப்பிட்டு? சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா சட்னி பிடிக்குமா? ரெண்டுமே எல்லாமே. இல்லை, எல்லாமே ஒரே ஊருக்காரங்க ஒரே மாதிரி சொல்கிறாங்க. எதை கேட்டாலும் ரெண்டுமே பிடிக்குன்றாங்க. அதான் ரைட்டு. யாரு கேட்டாலும் ஒரே பதில் தான், எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. சூடாக இருக்குது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதா? ஆமாம். நான் குழம்பு இன்னுமா குழம்பு நினச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதான் ஒரு டவுட்டோட தான் வந்திருப்பீங்க. வைக்கிண்டா குத்துறாங்க பார்த்துருவேன் வந்து சாப்பிட்ட உடனே திருப்தி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. சரி, சாப்பிடுப்பா. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குப்பா. சரி, ஓகே. கருப்பு இட்லி போடுவாங்க, சொல்லு. கருப்பு இட்லி போடுவாங்களா? என்னைக்கு? அது முன்னாடி ஃபர்ஸ்ட்ல போட்டாங்க. அப்படியா? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மேனேஜ் பண்ண முடியல. 10 மட்டும் போட்டாங்க. இதே தான் சமாளிக்க முடியல அவங்களால. இவ்வளோ பேர் வந்துட்டீங்க. நான் நினச்சேன் போய் அழகாக சாப்பிட்டு வந்துடலானே. எப்படி 2 மணி நேரம் உட்காந்து போடுது நான் இங்கே. நாங்கள் இவ்வளோ பேர் பேட்டி எடுத்து பண்ணுறோம். பாட்டி பாருங்களேன், இது என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் கவனிக்கல. அவங்க வேலையை அவங்க பார்த்துனே இருக்கிறாங்க. பாட்டு பாரு, பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கூட அவங்க கண்டுக்கல. நீங்கள் எதனா பண்ணு போங்கடா, அவங்க அவங்க வேலை கரெக்டாக பார்த்துனே இருக்கிறாங்க பாட்டி. சூப்பர். அப்படி தாங்க இருக்கணும். ஒரு தொழில் நம்ம செய்கிறோன்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம். சரி, முடிஞ்ச அளவுக்கு பாட்டி நீங்கள் எப்படி நம்ம இங்கேருந்து போகுது பாட்டி கடையை சாத்திட்டு தான் போகணும். நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக தான் பேசிட்டு கீசிட்டு போவோம் பொறுமையாக பாட்டிக்கிட்ட. உங்கள் பேர் என்னம்மா? சுஜிதாவா? சாம்பார். என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ எங்க பாட்டிக்கிட்ட இட்லி சாப்பிட வந்தீங்களா? இட்லி சாப்பிட்டுக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி? தம்பி, எப்படி ரெண்டு இட்லி வைக்க சொல்லு. 2 இட்லி வைக்க சொல்லு. நல்லா இருக்குமா? அந்த 2 பிடிக்குமா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நல்லா இருக்குமா? பிடிக்குமா? நல்லா படிக்கணும். பாட்டிக்கிட்ட இட்லி சாப்பிட்டு தெம்பா வளரும். நல்லா எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 2 இட்லி போதுமா? நீ இதுக்கப்புறம் 3 சாப்பிடணும், ஓகேவா? ஓகே, பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. என்ன கை தட்டுறீங்க? சரி, ஓகே. ஸோ மக்களே, இட்லி வாங்கிட்டோம் ஒரு வழியாக. இட்லி சைஸை பாருங்கள், நல்லா பெருசாக தாங்க இருக்குது. பெருசானா ₹1 கூட அதிகமான ஒர்த்தான இட்லி தான் இது. நீங்கள் ₹10 இட்லி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா சின்னது தான். பட்டு கொதிக்க இருக்குது. ஹோட்டலுக்கு போனால் கூட, பெரிய ஹோட்டலுக்கு போனால் கூட சூடாக இட்லி கொடுக்க மாட்டுறாங்க. இட்லி வித்து தக்காளி சட்னி போடு. வேறு லெவலு. சும்மாலாம் போடல, சூப்பராக இருக்குது. காரமாக இருக்குது. கார சட்னி காரமாகவே தான் இருக்குது. ₹1 கொடுக்கறதுனால ஏனோ தானெல்லாம் கொடுக்கலைங்க, டேஸ்ட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. கார சட்னி அல்டிமேட்டு. நான் லோக்கல் வந்தேன்னா கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிடுவேன். பாண்டி வந்து வர முடியாது. இந்த சைடு வந்தேன்னா கண்டிப்பாக நான் பாட்டிகிட்ட சாப்பிட்டு தான் போவேன். ஆஹா, நல்லா செம்ம சூடுங்க. ஒரு இட்லி அப்படியே சாப்பிட்லாம். அது கொதிக்க வந்துடும். சுட கொதி ஊற்றுக்கிறாங்க. சாம்பாரோடு போட்டு கச்சி அடிப்போம். என் வீட்டில் வைக்கிற மாதிரி தான் சாம்பார். கடை சாம்பார் இல்லை, வீட்டில் செய்வாங்க தெரியுமா இட்லி சாம்பார், அதே டேஸ்ட்டு. சூப்பர். நான் ஒரு இட்லி நிறையா சாப்பிட முடியாமல் பார்த்தேன். இந்த டேஸ்ட்டில் கொடுத்தா சாப்பிட்றலாம். மக்களே, டேஸ்ட்டை பற்றிலாம் ஒன்றும் குறை கிடையாதுங்க. குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. தைரியமாக வாங்க. இப்போ மக்களே, பாட்டியோட மனசு மட்டும் இல்லை, இந்த ஊரில் மனசும் ரொம்ப தங்கமாக தான் இருக்குது. சாப்பிட்டு இருக்கும்போது தூள் பாக்கெட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் உண்டான்னு கேட்டால் இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவோம், நீ வந்து நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு தூள் பாக்கெட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. நம்ம அதை கொட்டி சாப்பிடுவோம். நீங்கள் பாட்டிக்கிட்ட வந்து தூள்லாம் கேட்காதீங்க, வேணுன்னா வாங்கிட்டு வாங்க ஆசை இருந்ததுன்னா. சென்னாகுனி இட்லி என்னான்னு பார்த்தேன் நான். மேட்ரு நல்லா இருக்குது. அந்த சென்னாகுனி ஃப்ளேவர் இருக்கேன்னு பார்த்தேன். சென்னாகுனி தூளுங்க, செம்ம. தெய்வம் அவர். அந்த தெய்வம் மாதிரி வந்து கொடுத்துட்டு போனார். அருமை. சென்னாகுனி தூள் தெரியாதவங்க இது பாக்கெட்லேயே வருதாடா, கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள். அவனோட அருமை அப்போ தான் தெரியும். தரமாக இருக்குது. இந்த நீ என்ஜாய் பண்ணுந்தா. பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் வாங்க, பாட்டியை வந்து யாரோ ப்ரொமோட் பண்ணுறோம், பாட்டியை ப்ரொமோட் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடு இதெல்லாம் கொஞ்சம் பழைய செட்டப்லேயே இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் அதில் அவங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் வரதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? வந்து சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணுற அவசியம் இல்லை. இங்கே லோக்கல் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்று வாங்கி போகிறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி. நான் அதை மட்டும் சொல்ல, சாப்பிட்டு பாருங்கள் வந்து. ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. வணக்கண்ணே. பாட்டி எத்தனை வருஷமாக நீங்கள் கடை போட்டிருக்காங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? நாங்கள் குறைஞ்சமாக 5 வருஷமாக சாப்பிட்றோம். நீங்கள் 5 வருஷமாக சாப்பிட்ருக்கோம். அப்போ எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது?
அப்பெல்லாம் டூ இட்லி எல்லாம் ஒரு ரூபா தாங்க. அப்பையிலேருந்து ஒரு ரூபா தான். அப்பையிலேருந்து ஒரு ரூபா தான். ஆரம்பத்துலேருந்து ஒரு ரூபா ஏற்ற மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் விலைவாசிலாம் ஏறிச்சு ஏற்ற மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வயசாகிற வரைக்கும் இதே ஓட்டினா போகுன்றாங்க. அவங்க மன திருப்திக்கு. அவங்க மன திருப்திக்கு. ஓ இதுக்கே வந்து இந்த ஒரு ரூபாயிலே சாம்பார் சட்னி தூளாண்ணா? ஆமாம் ஆமாம். பரவாயில்ல, இது ஹோட்டல் இப்படி கொடுக்க மாட்டாங்களே. இட்லி தண்ணியை வச்சு ஊற்றுட்டாங்க, சாம்பார் ஒரு பாக்கெட்டில் ஊற்றி கொடுக்குறாங்க. வீட்டு இட்லி இவங்க பாரு வீட்டு இட்லி கலப்படமே கிடையாது. அதான் வீட்டு இட்லி கலப்படலாம் கிடையாது. மக்கள் விரும்பி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் வேற யார் உதவியும் கிடையாதுங்க அதுக்கு. இது இப்போ மாவு அரைச்சி கொடுக்குறதுலாம் அவங்களே செஞ்சுப்பாங்க. 2 கிரைண்டர் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாம் அவங்களே இப்போ செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு உதவி நீங்கள் யாரும் கிடையாது? உதவி இருக்காங்க, இருந்தாலும் உதவி பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்கள உழைப்பு தான். பொருள் வாங்கினு வரதான் அவங்களே போய் எல்லாம் அவங்களே செய்வாங்க, வேற ஆளை விட மாட்டாங்க. பாட்டி பாருங்க, இந்த வயசுலயும் நம்ம தான் வந்து குறை சொல்லுங்கிறோம். நம்மளுக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் பண்ண மாட்டோம். ஆமா. பாட்டி பாருங்க, இந்த வயசுல அவங்களே வந்து போயிட்டு பொருள் வாங்கிட்டு வந்து மாவு அரைச்சி, அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஆமா. நீங்க இங்க எவ்வளவு நாளமா இட்லி? நான் 30 வருஷமா கல்யாணம் ஆயிட்டு வந்தோம்பா. அதுலேருந்து ஆமாம், அதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நீங்க வரல இருந்தீங்க? ஆமாம், இங்கே தான். இப்போ இவங்க யார் பேத்தியா? என் பேத்தி. பாருங்க இவங்க சாப்பிட்டு உங்க மகளா பையனா? நம்ம பொண்ணு பையன் அவங்க சாப்பிட்டு பேத்தியும் வந்து இங்க நிக்கிறாங்க, காலையில கீழே நிக்கிறாங்க. நல்ல கூட்டம். பாட்டி ஆனால் மேனேஜ் பண்ண முடியல, கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க எல்லாருமே. இதுதான் சாப்பிட்டு போவாங்க. அதான் வெயிட் பண்ணி சாப்பிட்றீங்களே இவ்வளோ பேர், அவசரப்படாமல். அது பெரிய விஷயம் தான். அப்படியே பாருங்க, அந்த சின்ன சின்ன பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாருமே காலையிலே வந்து ஸ்கூல் வியாபாரம்லாம் காலையிலே வந்துடுறாங்க. வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். வேலைக்கு போகிறவங்க நல்ல ஒரு கூட்டம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு. சீரியஸாக பெரிய விஷயம் தான். ஸோ மக்களே, நான் என்ன நினச்சேன், முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாட்டிகிட்ட வீடியோலாம் பார்த்தேன். இது முடிகிற மாதிரி தெரில. மக்களும் வந்து நிற்கிறாங்க, பாட்டியும் அடுத்தடுத்து மாவு எடுத்து வந்து ஃபில் பண்ணி நிற்கிறாங்க. சாப்பிட்டாச்சு. பாட்டிக்கிட்ட 2 வார்த்தை பேசுவோம். பாட்டி, உங்கள் பேர் என்ன பாட்டி? என் பேர் ஆண்டாள். ஆண்டாள். எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இட்லி சுட்டு விற்றுனுக்கிறீங்க? ஒரு 20-25 வருஷமா சுடுறேன். 25 வருஷமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? தறி நெச்சான். என்னவா? தறி நெஞ்சிங்களா? தறி நெஞ்சா. அவருக்கு அண்ணனுக்கு இட்லியா கொடுங்க. அவரு சரி சரிண்ணா. அவன் பேசினே அப்படியே வைப்பாங்க, வேலை செஞ்சுனே இருப்பாங்க. பாட்டி, இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ போட்டீங்க இட்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி? ஆரம்பத்திலப்பா ஒரு நாள் போட்டேன்டி. ஒரு நாவா? ஒரு நாள் அப்பெல்லாம் ஒரு நாள் அப்படித்தானே அந்த 20 வருஷத்துக்கு ஒரு ரூபாய்க்கு போடும்போது அப்புறம் என்ன அதான் போட்டுருப்பீங்க? அப்போ மட்டும் என்ன போட்டுருப்பீங்க? 4 ஏற்றிருப்பீங்க, அப்புறம் 50 பைசா ஏற்றிருப்பீங்க. இப்போ 1 ரூபா 8 இட்லி 8 இட்லி. அது இடையில உடஞ்சு போடுது, அப்பப்போ விட்டு போடுறேன் இட்லி கடையா. இவ்வளோ பேர் உங்களை நம்பி? உடம்பு சுடாத ஆயிடுது, என்ன பண்றது? உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் போடுறேன், அதெல்லாம் விட்டுருவான். உங்களால சக்தி வரைக்கும் பண்றது மக்களுக்கு இந்த சேவை கொடுங்க. ஓடியாருதுவா, நம்மள நம்பி ஓடியாருதுவா. சரின்னு அதை போட்டும் போ. சரி பாட்டி, காலம் இதில் ஓட்டம் போட்டு விட்டான். சூப்பர் சூப்பர். சரி, 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறீங்க, சைஸு வந்து பெருசாக தான் இருக்குது. கட்டுப்படி ஆகுதா? என்ன கணக்கு தான் அது? கட்டுப்படி ஆகலடி. சரி, இப்போ அரிசி வந்து எப்படி வெறும் கவர்மெண்ட் அரிசி மட்டுமா? 10 ரூபா 50 இடத்துல ஒரு 5 ரூபா 50 அவ்வளோதாண்டி. அப்படிதான். இப்போ தனியாக இட்லி அரிசி வாங்குவீங்களா கடையிலையும்? அப்பா கடையில் வாங்க வேண்டிய அரிசி. என்ன அரிசி? கடை அரிசி வாங்குவோம். என்ன அரிசி? கடை அரிசி எவ்வளோ? கடை அரிசியா பொன்மணியா இன்னொரு அரிசி ஒன்று இருக்கும், சின்ன சின்னதா. அது வாங்கி போட்டுருவோம். எங்கே போய் வாங்குவீங்க அது? மீதி அரிசி ரேஷன் அரிசி கொஞ்சம் போட்டுருவோம். எங்கே போய் வாங்குவீங்க? அதெல்லாம் யார் வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? கடையில் நம்ம கடையில் இருக்கு. இங்கே இருக்குதா? தம்பி கடை. எவ்வளோ ஒரு மூட்டை? எவ்வளோ அது? அவங்க எடுப்பாங்க ஒரு மூட்டை 1000க்கு மேலே வரும். 1000க்கு மேலே வரும். 1000க்கு மேலே வரும், அவங்களாம் எடுப்பாங்க. சரி, இப்போ இந்த நம்ம வீடியோ போடுறோம்ல, இதை பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? எனக்கா? எனக்கு ஒரு இன்னொரு இட்லி குண்டா கொடுங்க, இல்லை என்ன சின்ன சின்ன என்ன இருக்குதா, இல்லை இந்த கொட்டா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. என்கிட்ட முடிஞ்சா செய்யறோம், இல்லை பார்க்குறவங்க வந்து செய்வாங்க. இந்த கொட்டா கடை தான் காசு இல்லை, மேலே பேப்பர் போட்டுன்னு கிடக்கு. கொட்டா கட்டி கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா? சரி, பார்க்குற மக்கள் பாட்டியோடைய சேவைக்காகவே இதுக்கான முயற்சி எடுத்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பாட்டி, நீங்கள் செய்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க செய்கிறாங்க கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் நீங்கள் தான் செய்கிறீங்க இந்த 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறது. பார்த்துக்கிறீங்களா? டிவியில் பார்த்தேன். அடுத்து நீங்களும் டிவியில் வரணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்துக்கிறேன். சரியா?
ஸோ இதே சேவையை மக்களுக்கு செய்யுங்க. வந்தவங்க எல்லாருமே உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிட்டு போகிறாங்க, எல்லாம் திருப்தியாக போகிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ இட்லி சுடுவீங்க தோராயமாக எத்தனை இட்லி சுடுவீங்க? கணக்கு இருக்கா? கணக்கு பண்ண மாட்டேன். கிடையாது. எங்கே கணக்கு பண்ணுறது? இவ்வளோ கணக்கோ பண்ண மாட்டேன். சரி காலையில் எத்தனை மணிக்கு பாட்டி இட்லி சுட ஆரம்பிப்பீங்க? 5 மணிக்கு வருவோம்பா. 5 மணிக்கு இங்கே வந்துடுவீங்க? 5 மணிக்கு வருவோம். எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்? ஒரு மாவு போட்டு இது அப்படியே மேலே பார்த்துக்கினே அப்படியே அந்த மாவு. எப்போ வந்தால் இட்லி சாப்பிட்லாம்? எத்தனை மணிக்கு வந்தா? எத்தனை மணிக்கு வந்தாவா? 10 மணிக்குள்ள முடிச்சிடுவான். ஆனால் வந்துன்னா சுடுவான். அதெல்லாம் 10 மணி ஆச்சுன்னா மாவு எடுத்து வச்சிருவோம். ஒரு 7 மணிக்கு கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? 7 மணிலேருந்து கிடைக்கும். 7 மணிக்கு 9 மணிக்கு கிடைக்கும். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கிடைக்கும். வேற என்ன கேட்குது? சரி இதெல்லாம் யார் ரெடி பண்ணுற உங்களுக்கு? நான் கம்பா செய்யணும். மாவு நீங்களே தான் அரைப்பீங்களா? நானே தான் அரைச்சிக்குவேன். இப்போ இந்த காலத்தில் பொண்ணுங்களாம் அந்த மாதிரி அரைக்க மாட்டாங்களே, பாக்கெட் மாவு வாங்கிறாங்க. அவங்கவுங்க வேலை தான் அவங்கவுங்களுக்கு சரியா இருக்கு. இல்லை கடையில் பாக்கெட் மாவு வாங்கி இட்லி சுடுறாங்க. பாக்கெட் மாவு வாங்கி சுட்டுக்குவாங்க சில பேர். அதெல்லாம் நல்லா இருக்கும். அவன் முகத்தை பார்த்தீங்களா? நல்லா இருக்கும். அதான் உண்மை. சரி சூப்பர் பாட்டி. ஆனால் கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான்பா. கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? அப்பதான் இடையில ஒவ்வொரு நாளைக்கு உடம்பு சரியில்லை. ரெஸ்ட் எடுங்க தப்பு கிடையாது. நிறைய பெருமையாக சொல்லிட்டு போனாங்க, பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனால் கூட திருப்தியாக சாப்பிட முடியாது. டேஸ்ட்டாக இது பாட்டி. உங்க சாம்பார் சட்னி டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை பயிரெல்லாம் போடுவீங்க சட்னிக்கு. பொரிச்ச மல்லாட்டு பயிர் போடுவோம். பொரிக்கிறாங்க பாரு எண்ணெயில போட்டு, அந்த மல்லாட்டு பயிர் நல்லா டிஃப்ரெண்டாக டேஸ்ட். சட்னி நல்லா இருக்கும். பச்சை பயிர் போட்டால் சாம்பார் நல்லா இருக்கும். எப்படி கணக்கு வச்சுவீங்களா? சாப்பிட்றதுலாம் கரெக்டாக காசுலாம் கணக்கு பண்ணி வாங்குவீங்களா? வாங்கிக்குவோம், கொடுத்துருவாங்க. யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். யாரும் ஏமாற்ற போறாங்க? இதுல யாரும் ஏமாத்துவாங்களா? ஒரு ரூபாய் இட்லி சட்டை கூட விட கொடுத்துருவாங்க. சில பேர் ஏமாத்தி இதை வந்து தரன்ட்டு போயிடுவாங்க. அது வேற. ஆமா வந்து தரன்ட்டு போயிடுவாங்க. பசிக்கு தின்ட்டு போறாங்க போ. எப்படி பாட்டி இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? இந்த காலத்துல சரி. இப்போ இதான் கேட்க நினைச்சேன். பார்சல்லாம் வந்து வீட்டுல இருந்து பாத்திரத்தை வந்தாதான் கவருக்கு இதெல்லாம் கட்டி கொடுக்கலாம் கிடையாது. வெரி குட் பாட்டி. இதே மாதிரி எல்லாருமே மாறணும். இதுதான் அந்த காலத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது. இங்கே பாருங்கள், வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம், அதாவது இட்லிக்கு தனி பாத்திரம், கார சட்னி தனி பாத்திரம், சாம்பார் தனி பாத்திரம். ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். வீட்டிலே அழகாக வச்சு ஊற்றுறாங்க. கை கொதிக்குதுங்க, அந்த சூடு தாங்கிறதுக்கே கஷ்டம். அம்பூரா குட்டாடி இன்னொரு குட்டி பையன் சாப்பிட்டானு எங்க அவன்? சரி பாட்டி, இப்போதைக்கு கொட்டாவை வந்து நம்ம இன்னொரு நாள் ரெடி பண்ணுவோம். கொட்டாவை ஒரு நாள் ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? யூஸ் பண்ணிப்பீங்களா? நீ அரிசி வாங்கி கொடுக்கணும். வேற என்ன வேணும்? காசா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். நீங்களே வாங்கிக்கிறீங்களா? சரி, நான் கொடுத்துட்டு போறேன். நான் நல்ல அரிசியா பார்த்து வாங்கிக்கிறேன். சரி ரைட், ஓகே. எந்த கடன் சொன்னீங்கன்னா நான் எத்தாந்து கூட கொடுத்துட்டு போனேன். ஏன்னா நீங்க போய் வாங்கி வரது நான் எத்தாந்து கொடுத்துட்டு போனா ஒரு திருப்தி இல்ல. காசா கொடுத்தா நான் பசங்க கூப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரி சரி. எத்தனைமா? கையில் கேஷ் இல்லையாடா? இது அக்கௌண்ட் தாங்க, ஜிபே பண்ணிடுவேன். ஸோ மக்களே, இதுதான் நிலவரம். இது ஊர் பேர் கரெக்டாக என்னதுங்க? மாலுமியார் பேட்டையா? மாலுமியார் பேட்டை சாலமோடு. என்ன கரெக்டாக சொல்லுங்க, சொல்லுங்க. ஊர் பேர் என்னது? இதா மாலுமியார்பேட்டை, நாராயணபேட்டை தெரு, சாலமோடு. இங்கே வந்து 1 ரூபா இட்லின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட கையை பிடிச்சி கூட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? தேடவே தேவையில்லை. இந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறவங்க வந்து சாப்பிட்டு போங்க. ஆனால் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும். வந்த உடனே எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஆமாம், ஏன்னா அவங்க 2 பாத்திரத்தில் வச்சு சுட கொடுத்துருந்தாங்கிறாங்க. ஆனால் சூடாக மட்டும் தான் கிடைக்கும். 6 இட்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது. எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. சூடாக மட்டும் தான் கிடைக்கும். சூடாக தான் ஊற்றுவேன். அதுதான் நம்ம கிட்ட சாப்பிடாது. சரி ஓகே. சூடாக தான் கேட்குங்க வந்து. ஸோ மக்களே, வீடியோ பார்க்குறவங்க பெரிய உள்ளவங்களாம் இருப்பீங்க. பாட்டிக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ பண்ணிப்போம். பாய். ஐயா, நான் அரிசியை வந்து ஃபோனில் காசு இருக்கு அனுப்பிச்சிருப்பேன். என்கிட்ட கையில் இப்போ இதாக இருக்குது. நீங்கள் வச்சிங்க. இதில் எப்படி நீங்கள் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கலாம். நான் அடுத்த வாட்டி வரும்போது மூட்டை எடுத்துன்னு வந்துடுறேன் நானே. வச்சிங்க. போயிட்டு வரட்டுங்களா? வரவங்க இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக திருப்தியாக அனுப்புங்க. நன்றி. வரேன். வந்து ஒரு நாள் நம்ம கொட்டாவை ரெடி பண்ணுவோம். வரேன் பாட்டி.